ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த விரிவான காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாளை 1/3/2026 திங்கட்கிழமை இந்த பதட்டமான ஒரு போர் சூழலில் நம்ம நாட்டோட பங்குச்சந்தை எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஸோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இந்த போரில் அஃப்கோர்ஸ் அமெரிக்காவும் சேர்ந்து தான் வந்து இந்த போரை வந்து பண்ணிகிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஈரானின் சுப்ரீம் லீடர் காமினி அவர்கள் வந்து குடும்பத்தோடு கொல்லப்பட்டாருங்கிற அதிகாரப்பூர்வமான செய்தி வந்து வெளியாகிருக்கு. ஸோ இது வந்து பதட்டத்தை இன்னும் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து ஈரான் வந்து தக்க பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நாட்டு தலைவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டுருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ துபாய் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிசைல் அட்டாக் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் எந்த நாட்டோட பங்குச்சந்தையும் சரி சரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து கடந்த வெள்ளிக்கிழமை முடிவடையும் போது பார்த்தீங்கன்னா 25,180 புள்ளிகளோட நிறைவடைஞ்சிச்சு. ஸோ இதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,090 இருக்குது. அதை விட்டால் மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,800 இருக்குது. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த வெள்ளி அன்று 60,550 அந்த மாதிரி புள்ளிகளோட வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதோட சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அடுத்து 59,900 இருக்குது. அதுக்கடுத்து மேஜர் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 58,700 இருக்குது. ஸோ இப்படி வந்து இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட சரிவை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாங் பொசிஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதுக்கு ஏதாவது ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நியூஸ் வந்தால் தான் அடுத்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக தான் இருக்குது தற்காலிகமாக. ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு, சில்வர் அண்ட் க்ரூட் ஆயில் வந்து இது கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ ஈரான் வந்து க்ரூட் ஆயிலோட மேஜர் ப்ரொடியூசர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து கணிசமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் உயரும். ஸோ இந்த மாதிரி ஒரு போர் சூழலில் பார்த்தீங்கன்னா சேஃப் ஹெவன் எது பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் தான். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி வெள்ளி வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு 325 ரூபாய் அப்படிங்கிற பர் கிராம் அப்படிங்கிற விலையில வந்து சில்லறை விற்பனையில் போயிட்டுருக்கு. ஸோ இது வரும் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கணிசமாக உயரத்துக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் கமாடிட்டி மார்க்கெட்லேயும். ஸோ விலை ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு தாறுமாறாக ரேட்டில் எடுக்காதீங்க, என்ட்ரி எடுக்காதீங்க. ஸோ நிதானமாக சிந்திச்சு செயல்படுங்க. தேங்க்யூ. ஹாப்பி ட்ரேடிங்.